எண்ணத்தில் சினிமாவில் நடிக்க வந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் வந்து நடிகர்கள் வர்றாங்க. அது மிகப்பெரிய தவறான உதாரணம். அந்த மாதிரி மக்கள் அவங்க கையில் லாட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நடிக்கிறது. அதாவது சினிமாவில் நடிச்சா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடிச்சாரு. அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அவர் சிஎம் ஆயிருக்காரு. அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால சினிமா துறைன்னு இல்லை, எந்த துறையில இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. அது இல்லைன்னா சொல்றதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால்